இந்த ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்பிரஸ் cPanelல வந்துட்டு வேர்ட்பிரஸ் லாகின் கொடுத்துருங்க. இல்லைனா WP வெப்சைட் நேம் WP-admin கொடுத்துட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு பிளகின் வந்து அதில் இருக்கும். இப்போ ப்ரீ இன்ஸ்டால்டு பிளகினை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ இதில் வந்து இங்கே பிளகின் இங்கே ஓனாக கூட கிளிக் பண்ணலாம். ஓனாக கூட கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக கூட டெலீட் பண்ணலாம். நான் இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணோன்னா அது மேலே இங்கே கிளிக் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே பல்க் ஆக்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் கொடுங்க, அப்ளை கொடுத்துருங்க. எல்லாம் டீஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ ஆக்டிவேட் இல்லை, டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அகெயின் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெலீட் கொடுங்க, அப்ளை கொடுங்க. எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு அஸ்ட்ரா பிளகின் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் அஸ்ட்ரா பிளகின். ஆக்சுவலி அஸ்ட்ரான்னு பேர் வருதான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. இப்போ வந்து இது மேலே கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதில் இன்ஸ்டால் கொடுக்குறேன், ஆக்டிவேட் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அஸ்ட்ராக்குள்ளே கிளிக் பண்ணேன்னா அஸ்ட்ரா வந்து இங்கே வந்துடுச்சு. ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு இருக்குது. இன்ஸ்டால் ஆக்டிவேட் கொடுக்குறேன். வித் நியூ ஏஐ பில்டர்னே வந்திருக்கு புதுசாக. இது வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். கெட் ஸ்டார்டட், இட்ஸ் ஃப்ரீ. ஜிப் WP வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். அட்மின் கொடுத்துட்டேன். டைப் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங்குள்ளார போகிறேன். இல்லை கண்டினியூ கொடுத்துறேன். ப்ரூ யூஸிங் ஏஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்டை அதுவே ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிடும். அட்ரஸ் சோஷியல் மீடியா facebook.com/FGA Academy. இதுதான் எனது ஃபேஸ்புக் பேஜ். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு. எனது 2 ஐடி இருக்குது, FGA குரூப்ஸ் அண்டு FGA Academy. FGA Academy எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா வந்து ட்விட்டர், எக்ஸ், அது twitter.com/5thGen இருக்குது. நெக்ஸ்ட்டு லிங்க்டின்ல எனது பேஜ் இருக்குது, ப்ளஸ் பர்சனல் ப்ரொஃபைல் இருக்குது. பர்சனல் ப்ரொஃபைலோட லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் அப்லோட் யுவர் இமேஜ்னு இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும். நான் கண்ணே கொடுப்பேன். டிஃபால்ட் ஏஐ இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜெனரேட்டிங் ப்ரிவியூ. கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சம்மந்தமாக நிறையா மாடல்ஸு அது கொடுத்துருக்கு. இதுலேருந்து பெஸ்ட்டு மாடல் எதுவோ அது நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த தீம் கலரையும் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து மாற்றலாம். இப்போ நான் வந்து ப்ளூ கலராக மாற்றிருக்கேன். ப்ளூ தீம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது போதும். நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நிறைய டைனாமிக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுற ஃபெசிலிட்டி அதில் இருக்குது. லைவ் சார்ட்டு, வீடியோ பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். வெப்சைட் வந்து அதுவே பண்ணிகிட்ருக்கு. நமக்கு வேலை இல்லை, ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். பில்ட் ஆகிட்டுருக்கு, வந்துடுச்சு. சி யுவர் வெப்சைட். நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நாலேஜ் லைனை வச்சுக்கிட்டு அதுவே எல்லா கண்டென்ட்டையும் மேக் பண்ணிடுச்சு. ஹோம் பேஜு, அபவுட் அஸ்ஸு, கான்டாக்டு, ஃபீட்பேக்கு, எல்லா கண்டென்ட்டும் அதே நீட்டாக கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்திருக்கு கண்டென்ட் நல்லாயிருக்கு. ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டு, மொபைல் வியூவும் நல்லாயிருக்கு. கிரியேட்டிவ் ஏஐ, கிராஃபிக் டிசைன், ஃபுல் ஸ்டாக். இது நம்ம கொடுக்கவே இல்லை. அந்த கண்டென்ட் வச்சு எடுத்துடுச்சு. நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் இல்லையா, அதை வச்சு எடுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். லாகு, அப்புறம் கான்டாக்டு. ஓகே, பாருங்கள், அட்ரஸ் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பிளகின்ல வந்து பாருங்கள், என்னென்ன பிளகின் வந்து விசிட் டேஷ்போர்ட் இங்கே வந்துச்சு பாருங்கள். விசிட் டேஷ்போர்ட், ஸ்டார்டர் டெம்ப்ளேட், ஸ்பெக்ட்ரா, பிரஸ்டோ பிளேயர், 3x லைவ் சார்ட், இதெல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு.